Hi friends, welcome to Easy Cooking. Thanks for supporting our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக் பிரியாணி. கறி மீன் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, முட்டை வச்சு நம்ம சூப்பரான பிரியாணி இன்னைக்கு செய்ய போகிறோம். அதுக்கு 300 கிராம் அரிசியை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நாங்கள் 6 முட்டை எடுத்திருக்கோம். உங்கள் வீட்டுக்கு எத்தனை முட்டை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை ஒரு தண்ணியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷத்துலேயே முட்டை நல்லா வெந்துடும். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ முட்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து தோல் உரித்து கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கத்தியால் கீறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கீறிக்கணும். கீறினதுக்கப்புறம் இந்த முட்டையை விரித்து பார்த்தா உள்ளே இருக்கிற மஞ்சள் கரு தெரியும். ஆனால் முட்டை உடைஞ்சு வராது. அந்த மாதிரி மீதி இருக்க எல்லா முட்டைகளையும் அந்த மாதிரி கீறி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் அதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்துக்கோங்க. அந்த எண்ணெயோட கலந்ததுக்கப்புறம் வச்சுருக்க எல்லா முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கீறி வச்சுருக்கோம்ல, ஸோ அது உள்ளார இந்த மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா இறங்கும். பாருங்கள், இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி கலர் மாறும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ரெட் கலர் ஆகும். ரெட் கலர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. முட்டையில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். அதை எடுத்து ஓரம் வச்சுட்டு ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலை, 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் இதையும் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை நீல நீளமாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கீரியும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கியும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயோடு கலந்துட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி விழுது, 1 ஸ்பூன் பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். நீங்கள் ரெண்டும் சேர்த்து அரைச்சிருந்தீங்கன்னா 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு தக்காளியை 8 துண்டாக வெட்டியிருக்கோம். அப்போ தான் பிரியாணியில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் தயிர் சேர்க்க போகிறோம். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் 1/2 கப் தயிர் எடுத்துக்கலாம். 300 கிராம் அரிசிக்கு 150 ml தயிர் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 450 ml தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு தேவை இருந்தால் போட்டுக்கோங்க. நம்ம வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க முட்டையும் இதில் சேர்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துட்டதுனால நம்ம வெங்காயம் வதக்கும் போது மஞ்சள் தூள் போடலை. நம்ம முட்டையிலேயே தேவையான அளவு சேர்த்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா பரவாயில்ல. உப்பு செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மூடி போட்டு 2 விசில் விடலாம். அதுக்குள்ளே ஒரு சின்ன காமெடி பார்த்துட்டு வரலாம். ஒரு ஊரில் முட்டை வச்சு சாப்பாடு போடுறாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். ஊர் மக்கள் எல்லாருமே, என்ன முட்டை வச்சு சாப்பாடு போடுறாங்களா, போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டம் கூட்டமாக கிளம்பி போயிட்டாங்களாம். எல்லாரும் போய் வாசலில் நின்றுட்டு, சரி சின்ன இடமா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போனாங்களாம். உள்ளே போனவங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் பொறுத்து வெளியே வந்தாங்களாம். வரும்போது எல்லாம் அழுதுகிட்டே வந்தாங்க. வெளியே இருக்கவங்க எல்லாரும், எதுக்கு எல்லாரும் அழுதுகிட்டே வரீங்க, என்ன ஆச்சு, உள்ளவங்களுக்கு சாப்பாடு போடலையான்னு கேட்டாங்களாம். உள்ளேருந்து வந்தவன் ஒருத்தன் சொன்னானா, உள்ள முட்டை வச்சு சாப்பாடு போடுறேன்னு கூப்பிட்டுட்டு செவுத்துல முட்டை வச்சு சாப்பாடு போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாரா. இது காமெடியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நீங்கள் சிரிச்சிங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 விசிலுக்கு அப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம பிரியாணி எல்லாம் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான சூப்பரான எம்மியான எக் பிரியாணி
ரெடி ஆயிடுச்சு. டிசைட் பண்ணி 10 நிமிஷத்தில் நம்ம சூப்பரான பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஈஸி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்மளோட எக் பிரியாணி ரெடி. பை பாய். தேங்க்யூ.